ஹலோ மக்களே, வெல்கம் டு மை பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனலு. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கெமி ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, அதுக்காகவே நான் லைவ் போய் பார்த்தேன். உண்மையாலுமே யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்ட்டு. தப்பு முழுக்க முழுக்க கெமி மேலே தான் இருக்குது. அதுக்கு நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட என்னோடய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கைண்ட்லி கோ அண்ட் see it. ஃபர்ஸ்ட்டு கெமி மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த டாஸ்க்கு ஸ்டார்டிங்கில் இருந்து கிச்சன் டீமை அவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நேற்று ஈவினிங் அந்த விளக்கமாறு பிஞ்சு விழுந்ததுக்கு கிச்சன் டீமை அக்யூஸ் பண்ணாங்க. ஆனால் அங்கே யாருமே அவங்க அந்த மாதிரி பண்ணலை. செகண்ட் திங்கு, காரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையாலுமே எல்லாருக்கும் காரமாக தான் இருந்திருக்குங்கிறது தெரியுது. ஸோ நான் ஆக்சுவலி அந்த லைவ் பார்க்கல, அதனால எனக்கு தெரில. ஸோ காரம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஐ கேன் அக்செப்ட் ஹர் பாயிண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் அவங்க ஹோட்டல் டாஸ்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ளீனிங் டீம் தான் அந்த சாப்பிட்ட இடத்த க்ளீன் பண்ணுவாங்க, பிளேட்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. ஸோ கெமிக்கிட்ட அந்த மாதிரி கிச்சன் டீம் கேட்டிருப்பாங்க. கெமிக்கிட்ட இல்லை, அந்த டீம்கிட்ட, க்ளீனிங் டீம்கிட்ட கேட்டிருப்பாங்க போல். அதை கெமி ஒரு வாராக க்ரியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. தேர்டு, இப்போ சாப்பாடு மேட்டரு. அந்த காரை இதை பண்ணி கொடுத்தது கானா வினத்துக்காக. அதை வாங்கிட்டு குறை சொல்கிறது நாட் குட், தம்ஸ் டவுன் தான். ஸோ உங்களோட கமெண்ட் என்ன கெமியை பற்றிங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்ட் அட் லாஸ்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.